ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ நம்மளுடைய பொங்கல் விழா செலிப்ரேஷன் வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல்ஸ்ல வந்து நீங்க லைவா பண்ணியிருப்பீங்க. நம்மளுடைய ஆன்லைன் எஜுகேஷன்ல இந்த மாதிரி ஒரு புது விதமான ஒரு விழாவை பண்ணி நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் இந்த வருஷம் நம்மளுடைய கல்வி சக்தியில 2026 பொங்கல் விழாவை சிறப்பா வந்து நம்ம ஆன்லைன்லயே இணைய வழி மூலமாக கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை எல்லாரையுமே வந்து வரவேற்று இருக்கிறோம். ஓகேங்களா? சோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பழமொழி இல்லையா? சோ இந்த தை பிறந்து நமக்கு வந்து இனி மேற்கொண்டு வரக்கூடிய வகுப்புகள்ல நீங்க எல்லாருமே உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணி டீச்சர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணி உங்களெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இணைய வழி கல்வி சொல்லிக் கொடுக்குற நாங்க எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம உங்களுக்கு வந்து கொண்டாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, எங்களுடைய கல்வி சக்தி குழுமத்தின் சார்பாக நடைபெறும் பிரம்மாண்டமான பொங்கல் விழா கொண்டாட்டத்திற்கு அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சோ இது வந்து நமது பாரம்பரியத்தை போற்றும் ஒரு இனிய வழி கொண்டாட்டத்தில் அனைவரும் இணைந்து எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு எல்லாரும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கிளாஸ்ல எல்லாரும் பேச மாட்டீங்க, பட் இப்ப எல்லாரும் வந்து உங்களுக்கு பாடம் படிக்க சொல்லல, பொங்கல் செலிப்ரேஷனுக்காக சொல்ல சொல்றோம். மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். வெரி குட். பொங்கலோ பொங்கல். இந்த சவுண்ட் வந்து கிளாஸ் எடுக்கும் போது நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? இதே சவுண்ட் வந்து கிளாஸஸ் எடுக்கும் போது நீங்க எல்லாரும் வந்து தெரிஞ்சதோ தெரியலையோ பதில் சொல்லணும். அப்பதான் வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன கத்துக்கிறீங்களா, புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஓகேவா? சொல்லுவோமா? இனி வரக்கூடிய வகுப்புகள்ல எல்லாரும் பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவோம் மேடம். வெரி குட். தேங்க்யூ. என்னோட நேம் வந்து வித்யா. நான் வந்து கல்வி சக்தியில மேத்ஸ் டியூட்டரா இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். நம்மளுடைய சயின்ஸ் சார் சந்தான பழனி சார். சந்தான பழனி சார் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. வணக்கம், நான் தான் உங்களுடைய அறிவியல் ஆசிரியர். வணக்கம். மற்றும் நம்மளுடைய ஆங்கில ஆசிரியை மானசா மேம் இருக்காங்க. மானசா மேம். ஹலோ பசங்களா, ஹாப்பி பொங்கல். சோ எல்லாரும் வந்து நம்மளுடைய மேத்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸ பாத்துட்டீங்க இல்லையா? இனிமே வந்து எல்லாரும் பயப்படாம சாட் செஷன் பேசுவீங்க, மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம், வீடியோ ஆன் பண்ணி பேசலாம், எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? தேவி பிரியா மேம். ஓகே, சூப்பர். எல்லாருமே மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம், நீங்க பேசுங்க. இப்பதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கிளாஸே எடுக்கல, யாரையும் கேள்வி கேட்க மாட்டோம். எல்லாருமே நீங்க தான் எங்களை கொஸ்டின் பண்ண போறீங்க. உங்களுக்கு பிரைசஸ் எல்லாம் கொடுக்க போறோம் நாங்க. சோ வணக்கம், எல்லாருக்குமே வணக்கம். இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்க வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், எங்களுடைய ஆன்லைன் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட கூட இந்த விழால எங்களுடைய செயல்பாட்டு தலைவர் ஆபரேஷன் ஹெட் திரு பாலசுப்ரமணியம் சார் இருக்காங்க. அண்ட் எங்களுடைய செயல்பாட்டு மேலாளர் ஆபரேஷன் மேனேஜர் திருமதி லதா நடராஜன் மேடம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க கல்வி சக்தி குழுமத்தினுடைய இதர ஆசிரியர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அனைவரையும் இங்கு வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சோ ஃபர்தரா சந்தானம் சார். வணக்கம் மாணவ கண்மணிகளே, நான் தான் அறிவியல் ஆசிரியர் சந்தானம் என்னுடைய பேரு. இன்னைக்குதான் என்னுடைய ஃபேஸை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களையும் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாலை பொழுது. ஸோ இன்றைய இந்த அழகான விழாவில உங்களுடன் இணைந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த 2 மணி நேரம் நாம் ஒன்றாக மகிழ்ச்சியாக தமிழர்களுடைய பெருமைமிக்க பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாட போறோம். ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் வாழ்த்தோட தொடங்குவாங்க. கடவுள் வாழ்த்து பாட முடியாட்டாலும் பிள்ளையார் சொல்லிய போட்டு தான் தொடங்குவாங்க. நம்ம பாரம்பரியம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாரம்பரியம். சோ கடவுள் வாழ்த்தோட நாம தொடங்க போறோம் இந்த விழாவை. நம்மளுடைய ஆங்கில ஆசிரியர் மானசா அவர்கள் கடவுள் வாழ்த்தை பாட இருக்கிறார். நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து அப்படியே எழுந்துச்சு நின்று நீங்க மரியாதையோடைய அந்த வார்த்தைய அந்த வாழ்த்தை கேட்கலாம்.
அனைவரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி. மானசா மேடம் ப்ளீஸ். தேங்க்யூ. நான் தான் மானசா மூர்த்தி. உங்க எல்லாருக்கும் ஆங்கில கிளாஸ் எடுக்கிறவங்க. ஸோ ஒரு பிள்ளையார் பாட்டோட நான் ஆரம்பிக்கிறேன். கணநாதனே 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 எங்கள் கணநாதனே கணநாதனே எங்கள் கணநாதனே பார்வதி சுகுமார கணநாதனே பார்வதி சுகுமார கணநாதனே பிரணவஸ்வரூபா ஞான கணேஷா பிரணவஸ்வரூபா ஞான கணேஷா கணநாதனே எங்கள் கணநாதனே கணநாதனே முக்கண்ணன் மைந்தனே மூஷிக வாகனா மோதக பிரியனே கணநாதனே முக்கண்ணன் மைந்தனே மூஷிக வாகனா மோதக பிரியனே கணநாதனே மூன்று கண்களை உடைய கணபதி மூன்று உலகையும் காக்கும் கணபதி மூன்று கண்களை உடைய கணபதி மூன்று உலகையும் காக்கும் கணபதி நன்மை தந்திடும் எங்கள் நாதனே நன்மை தந்திடும் எங்கள் நாதனே உத்திஷ்ண 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 கணபதி கணநாதனே எங்கள் கணநாதனே கணநாதனே எங்கள் கணநாதனே முறையாய் செய்த ஜபதப ஹோமங்கள் முழுமையாய் ஏற்று நீ அருளிடுவாய் முறையாய் செய்த ஜபதப ஹோமங்கள் முழுமையாய் ஏற்று நீ அருளிடுவாய் நீல கணபதி விரும்பும் கணபதி நித்தம் எங்களை காக்கும் கணபதி நீல கணபதி விரும்பும் கணபதி நித்தம் எங்களை காக்கும் கணபதி ஏகதந்தனே எங்கள் நாதனே ஏகதந்தனே எங்கள் நாதனே உத்திஷ்ண 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 கணபதி கணநாதனே எங்கள் கணநாதனே கணநாதனே எங்கள் கணநாதனே பார்வதி சுகுமார கணநாதனே பார்வதி சுகுமார கணநாதனே பிரணவஸ்வரூபா ஞான கணேஷா பிரணவஸ்வரூபா ஞான கணேஷா கணநாதனே எங்கள் கணநாதனே. நன்றி. நன்றி மேடம். அற்புதம். மிக அருமையாக பாடினார்கள் மானசா அவர்கள். எல்லாரும் பெரிய ஒரு கையத்தட்டல் கொடுத்துருங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? Thank you so much. நன்றி. நன்றி மானசா அவர்களே. தாய் மகளின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்த இனிய வேளையில் கல்வி சக்தி நடத்தும் இந்த இணையவழி பொங்கல் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போட நான் வரவேற்கிறேன். நாங்க எல்லாருமே வரவேற்கிறோம். பண்டிகையுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா பொங்கல் ஏதோ ஜனவரி மாசம் வருது, தை மாசம் வருது அப்படிங்கிற மட்டும் இல்ல, ஏதோ லீவு கிடைக்கு அப்படின்னு மட்டும் இல்ல. பொங்கல் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது உழைப்போடைய திருவிழா. நமக்கு உணவளிக்கும் இயற்கைக்கும் உழவர்களுக்கும் நன்றி சொல்லும் ஒரு உன்னத நாள் தான் பொங்கல் திருவிழா. ஏன்னா பொதுவா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி நிறைய விஷயம் இருக்கும், நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும். இதுதான் நிறைய அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க விஷயத்த நீங்க நன்றி உணர்வா இருங்கப்பா அப்படிம்பாங்க.
நம்மளுக்கு உணவு தரக்கூடிய இந்த பூமிக்கும் அதை செஞ்சு தரக்கூடிய விவசாயிகளுக்கும் நன்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாளா நினைச்சு பார்க்கணும்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நாள் தான் இது. நாம வெவ்வேறு இடங்களில இருந்தாலும் இணையம் வழியாக தமிழ் உணர்வோட இன்று ஒன்றிணைந்துள்ளோம். இன்றைய மாலை பொழுது பாடல், நடனம் என பல கலை நிகழ்ச்சிகளால் நிறைய போகிறது. இன்று உங்களுக்காக பல சுவாரஸ்யமான போட்டிகளை நாங்க திட்டமிட்டுள்ளோம். பங்கேற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் காத்துட்டு இருக்கின்றன. வித்யா மேடம். அடுத்தது நம்மளுடைய அதிகாரிகளை பற்றி நான் ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்கிறேன் நண்பர்களே. இன்றைய விழாவை சிறப்பிக்க நம் அலுவலக தலைவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவர்களை ஒவ்வொருவராக நான் அறிமுகப்படுத்துகின்றேன். நம்மளுடைய செயல்பாட்டு தலைவர் முதல்ல திரு பாலா சார் அவர்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். அவர் நம்மளுடைய ஆபரேஷன்ஸ் ஹெட்டா இருக்காரு. பாலா சார் அவர்களுடைய தலைமையில் தான் கல்வி சக்தியுடைய இணைய வழி கல்வியுடைய அனைத்து நடவடிக்கைகளும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காரு. சோ நம்மளுடைய பாலா சாருக்கு எல்லாரும் ஒரு மனமார்ந்த நன்றியை கொடுத்துட்டு அனைவரும் ஒரு கைத்தட்டல் கொடுப்பீங்களாக மாணவர்களே. நன்றி. அடுத்தது நம்மளுடைய திட்டத்தலைவர் திருமதி லதா மேடம் அவர்களை வந்து அறிமுகப்படுத்துறேன். அவங்க நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஹெட்டா இருக்காங்க. சோ லதா மேடமே இங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய கல்வி சக்தி இணைய வழியில எல்லா திட்டங்களையும் ரொம்ப திறமையா வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நம்ம மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. மேடம் எல்லார்ட்டையுமே உங்க எல்லார்கிட்டயும் கான்டாக்ட்ல இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களை தெரியும், மேடம் தெரியும். பட் ஒன் மோர் டைம் நான் இங்க உங்களுக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நமக்கு திட்டமிட்ட மாதிரி வெற்றிகரமா நடைபெறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லதா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் எல்லாரும் கைத்தட்டுவீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்மளுடைய மாணவர்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக அயராது உழைத்து வரும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைய பொங்கல் விழாவை மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாற்ற இருக்கின்றோம். சோ இப்பொழுது சங்கர் சார் இருக்காரு. வித்யா மேடம், சங்கர் சார் இருக்காரு. சங்கர் சார் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம கூட வந்து சங்கர் சார் அவர்களும் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்ப மீட்டிங்ல. சங்கர் சார் அவர்களுக்கும் ஒரு கைத்தட்டல் மற்றும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் நம்மளுடன் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள யாராவது இது பண்ணாங்கன்னா லாஸ்டா எல்லாருக்குமே பேசுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுடைய இன்றைக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய கல்வி சக்தி டீமோடைய டீச்சர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுடைய செயல்பாட்டு தலைவர்களுடைய உரை. சோ பாலா சார். மாலை வணக்கம் எல்லாருக்கும். அண்ட் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதல்ல வித்யா மேடம், பழனி சார், மானசா மேடம், லதா மேடம் இதை நேற்று ஈவினிங் தான் சொன்னார் சிவா இது பண்ணலான்னு. அதுக்குள்ள குயிக்காக ஒரு ப்ரோக்ராம் பில்ட் பண்ணிட்டீங்க 2 ஹவர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து உட்காந்துருக்கீங்க. பார்க்குறேன் நிறைய பேர் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நம்முடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க. ஓகே, உங்களுடைய இதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த 4 நாளைக்கு கிளாஸ் கிடையாது மேடம் சொன்ன மாதிரி, இன்றைக்கே கிளாஸ் கிடையாது. ஓகே, பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அண்டு அரையாண்டு பரீட்சை முடிஞ்சு போச்சு. அடுத்தது முழு ஆண்டு பரீட்சைக்கு ரெடி ஆகுங்க. நம்ம கல்வி சக்தி இயக்கத்து மூலமாக தொடர்ந்து நம்முடைய பணி தொடரும். அண்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. கோஆர்டினேட்டர்ஸ் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்றது நீங்களும் சொல்லுங்கள். சொன்ன மாதிரி வித்யா மேடம் சொன்ன மாதிரி இனிமேல் அதை அட்லீஸ்ட் அன்மியூட் பண்ணி வீடியோவில் வாங்க, வந்து ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தான் இங்கே ரெடியாக இருக்கோம். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், என்ன சேஞ்சஸ் வேணும்னு சொல்லுங்கள், பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அண்ட் எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் மேடம். பாலா சார், மிக அருமையான உரை. சோ நம்மளுடைய செயல்பாட்டு தலைவர் பாலா சார் அவர்களுடைய ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி ஐயா. சோ அடுத்தது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆடியோ அண்ட் வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் நம்மளுடைய போட்டிகள் அனைத்துமே நம்ம தொடங்க போறோம். சோ நமக்கு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு மற்றும் போட்டிகள் எல்லாமே நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். எஸ்டர்டே சொல்லியிருந்த மாதிரி டிராயிங் அண்ட் கோலம் காம்படிஷன் நீங்க 4:30 இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. 4:30 to 5:30 1 hour உங்களுக்கு டைம் ஸ்கெடியூல் கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே ஆன் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது காமிச்சாதான் எங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்க்கு ஈஸியா இருக்கும்.
அண்ட் மோரோவர் செகண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து கவிதை மற்றும் பேச்சு போட்டி தான் ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ரொம்ப அழகா நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு டான்ஸ்க்காக வந்திருக்கீங்க. கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிராயிங், பேச்சு மற்றும் கவிதை போட்டி இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பாடல் மற்றும் ஆடல் அப்படிங்கிற கலை நிகழ்ச்சிக்கு லாஸ்டா போயிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே உங்களுடைய வீடியோ அண்ட் ஆடியோவை ஆன் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சென்டரா வந்து சொல்லும் போது நீங்க உங்களுடைய என்ன நீங்க இப்ப பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கீங்களோ அதை ஷோ பண்ண முடியும். ஸோ கன்னி தமிழ்நாடு சென்டர் ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட்டிங் கன்னி தமிழ்நாடு சென்டர். ஸோ கன்னி தமிழ்நாடு சென்டர் சிவசங்கரி மேம், ப்ளீஸ் உங்களோட கேமரா ஆன் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய டிராயிங் காம்படிஷன், கோலம் காம்படிஷன் அண்ட் இப்போ நமக்கு வந்து கரண்டா வந்து அவங்க பண்ண போற பாடல், கவிதை மற்றும் பேச்சு போட்டிக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். I think அவங்க இல்ல. We can call the other center, திருநீர்மலை டியூஷன் சென்டர் கால் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் திருநீர்மலை டியூஷன் சென்டர். குட் ஈவினிங் மேம். ஐ அம் தேவி பிரியா. எஸ் மேம், உங்களுடைய வீடியோ ஃபுல்லா விசிபிளா இல்ல மேம்? பசங்களோட வச்சிருக்கேன் மேம், அதனால அப்படியே தெரியுது. ஓகே ஓகே மேம், ஓகே ஓகே, இப்போ டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? டான்ஸ் இல்ல ஸ்டார்ட் மேம், பண்ணா ஃபர்ஸ்ட் கவிதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கவிதை மேம், கவிதை. ஓகே. அந்த ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களுடைய பேர் என்ன, எந்த ஸ்கூல், எந்த சென்டர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ண சொல்லுங்க மேம். ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே. அங்க வச்சு. தெரியுதா? இங்க பாரு. ஸ்டார்ட் பண்ணு. மேம் ஸ்டூடெண்ட் நேம் சொல்லுங்கம்மா. ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ் நேம். வணக்கம், என் பெயர் சோனியா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருநீர்மலை சேவாலயா டியூஷன் சென்டர். நான் பேச போகும் தலைப்பு பொங்கல் திருநாளை பற்றி. இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்வே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழரின் மரபு ஆகும். இயற்கையை வணங்குதல் மரபு மட்டுமன்றி இயற்கையை போற்றுதலே நமது பண்டிகைகளில் பல வகையானதாகும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் ஆகும். பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாளில் வாசலில் வண்ண கோலமிட்டு மாயிலையில் தோரணம் கட்டுவர். மாட்டுப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் ஆகும். மாடுகள் உழவர்களின் பெரும் செல்வமாக கருதப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பெயரும் உண்டு. காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும். காணும் பொங்கலின் நாளில் உழவர்கள் அவர்களின் குடும்பத்தினர்களுடன் வெளி சென்று இத்திருநாளை கொண்டாடுவர். நன்றி. நன்றி சோனியா மேம். நெக்ஸ்ட் எந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க? நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் மேம். வணக்கம், என் பெயர் லேகா. திருநீர்மலை 6th ஸ்டாண்டர்ட், திருநீர்மலை சேவாலயா டியூஷன் சென்டர். நான் பேச போற தலைப்பு இனிய பொங்கல் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழர் திருநாள். உள்ளத்தில் அன்பு பொங்க, உறவிர்களின் ஒற்றுமை பொங்க, பகைமையில் பாசம் பொங்க, எண்ணத்தில் வெற்றி பொங்க, முயற்சியில் வெற்றி பொங்க, உலகிற்கு நம்மை பொங்க.
தித்திக்கும் பொங்கல் விட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஷே பொன்பெரிகா. 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல போற தலைப்பு திருநெல்மலை சேவகர் டியூஷன் சென்டர். நான் சொல்ல போற தலைப்பு இனிய பொங்கல் திருநாள். வண்ண 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 கோலமிட்டு விடியலில் காணும் கதிரவனின் வழிபட்டு பானையில் பொங்கலிட்டு பால் பொங்க மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் என்றுரைத்து விருந்தினர் பகிர்ந்துண்டு தித்திக்கும் கருமொன்று உழவர்களின் சிறப்பை போற்றி கொண்டாடும் பண்டிகையாம் பொங்கல். நன்றி. அம்மா உங்களுடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா ஒரு தடவை? சாரி. இப்ப கடைசியா பேசின அந்த பொண்ணு பேர் என்ன? வேதிகா. ஓகே, சூப்பர். இப்ப டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? வேற பார்ட்டிசிபென்ட்ஸ் பேச்சு போட்டி, டிராயிங், கோலம் அது எல்லாமே முடிஞ்சுதா மேம் உங்களுடைய சென்டர்ல? பாடல் இருக்காங்க? இல்ல மேம், டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டான்ஸ் இருக்கு. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். செகண்ட். மேம் உங்களுடைய வாய்ஸ் அன்மியூட் பண்ணிடுங்க. சாங்ஸ் எதுவுமே எங்களுக்கு கேட்கல. One second. Ad முடிஞ்சிருச்சா? Sound இல்லையா? பாட்டு கேட்கல. சாங்ஸ் ஆன் பண்ண. தேவி பிரியா மேம். மேம் சாங் கேட்கல மேம். திருநீர்மலை சென்டர் மேம் உங்களுடைய வீடியோ மட்டும்தான் 2 பசங்க ஆடுறது தெரியுது, பட் சாங்ஸ் கேட்கல.
தேவி பிரியா மேம். அவங்க டிவில அந்த மியூசிக் போட்டிருக்காங்களாம். ஓகே ஓகே மேம். அதனால நம்ம கேட்கல. So we can move on to the next program. எஸ் எஸ் நெக்ஸ்ட் சென்டர் தேவி பிரியா மேம். இது உங்களுடைய சென்டருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் முடிஞ்சுதா மேம்? ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆஃப்டர் இந்த பொங்கல் ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நம்மளுடைய பசங்களை ஆக்டிவா வந்து வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணி நம்மளுடைய கிளாஸஸ்க்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி சாட் செஷன்லயும் நமக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாரையுமே பசங்க பார்த்துருப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், எல்லாரையும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் சென்டர் மூவ் ஆன் பண்றோம். மன்னூர் பாளையம் சென்டர். ஓகே, இல்லைன்னா சாம்பார் வடகரை சென்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? சாம்பார் வடகரை சென்டர். சாம்பவர் வடகரை. சாம்பார் வடகரை. சாம்பவர் வடகரை மேம் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க, வரவும் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா மேம்? ஓகே, உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்க ஃபேஸ் பாப்போம். சாம்பவர் வடகரை. தாராஹி சின்னாலப்பட்டி சென்டர் அவைலபிளா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? எஸ், ஓகே. இப்போ உங்களுடைய சென்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா மேடம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரோ கொடுங்க. எந்தெந்த கிளாஸ், என்னென்ன நேம், அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க பண்ணல, நோ இஷ்யூஸ். பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்றீங்களா? பயப்படாம பேசலாமா? உங்களுக்கு நாங்க வந்து இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் கிடையாது, அதனால நீங்க தைரியமா பேசலாம். ஃபர்ஸ்டா உட்காந்துருக்கீங்க இல்லையா ப்ளூ கலர் ஷால் போட்டுட்டு? நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தான் சுத்தி சுத்தி பாக்குறீங்க, உங்களை தான் கேக்குறேன். தாராஹி 1 சின்னாலப்பட்டி சென்டர். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்கப்பா. என் பேர் தீபக் சிவா, 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்மளுடைய கிளாஸஸ் நீங்க ரெகுலரா அட்டெண்ட் பண்றீங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டோம், தைரியமா பதில் சொல்லுங்க. அட்டெண்ட் பண்ணாலும் இல்லைனாலும் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நீங்க எந்த ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? ஓகே, டிராயிங் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் பண்ண இமேஜ் காட்டுறீங்களா? ஓகே, உங்களுடைய நேம்? தீபக் சிவா. தீபக் சிவா. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க சொல்லுங்க. என் பேரு சரவண பெருமாள், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நீங்க எந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க? டிராயிங். உங்களோட டிராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மிஸ் முடிஞ்சு மிஸ். அந்த இமேஜ் காட்டுறீங்களா? சூப்பர், வெரி குட், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ மிஸ். இன்னொரு டைம் காமிச்சிடுங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே பாப்பாங்க. சூப்பர். வாவ், சூப்பர். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் பா. தேங்க் யூ. குட் ஈவினிங் மேம். நீங்க சொல்லுங்க. என் பேர் சஞ்சய் குமார் மேம். சொல்லுங்க சஞ்சய் குமார், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். 7th ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு நீங்க எந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? டிராயிங் காம்படிஷன். சூப்பர், உங்களோட டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எஸ் மேம்.
உங்களோட Yes, ma'am. இமேஜ் காட்டுங்க. இது நீங்க எத்தனை மணிக்கு வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க தம்பி? 4:20. 4:20க்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா? Yes, ma'am. எப்ப கம்ப்ளீட் பண்ணீங்க? Ma'am, for 5 o'clock. 5 o'clock கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க, ரொம்ப அழகா. இதுல எப்படி பெயிண்ட் பண்ணீங்க? நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணீங்க பெயிண்டிங்க்கு? Ma'am, Camlin oil pastels, ma'am. ஆயில் பேஸ்டல்ஸா? Yes, ma'am. ஸ்கூல்லயும் நீங்க இந்த மாதிரி கலரிங் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் ஜாயின் பண்ணுவீங்களா, டிராயிங்க்கெல்லாம்? Yes, ma'am. இதுக்கு முன்னாடி பிரைசஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்களா? Yes, ma'am. ஓகே, சூப்பர் சூப்பர். Yes, ma'am. ரொம்ப Thank you. அழகா வரைஞ்சிருக்கீங்க. கிளாஸ் ஏதாவது போறியாப்பா? டிராயிங் No, கிளாஸ். ma'am. சூப்பர் சூப்பரா இண்டிவிஜுவலாவே ரொம்ப நாளா வரைஞ்சிருக்கு. Yes, ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ. Good evening, ma'am. குட் ஈவினிங். Yes, sir. மேம் என் பேர் லோஹித் மேம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்லப்பா படிக்கிறீங்க? தேவாங்க. ஓகே. எங்க இருக்கு உங்களுக்கு ஸ்கூலு? உங்க வீட்டு பக்கத்துலயேவா இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கா? வீட்டு பக்கத்துல மேம். ஓகே. நம்மளுடைய கல்வி சக்தி கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்களா? ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றோம் மிஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருக்கு மிஸ். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதுல இருந்து ஏதாவது ஒரு 2 லைன் உங்களால ஃபீட்பேக் கொடுக்க முடியுமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே. உங்களுக்கு இப்ப ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சிருந்தீங்க இல்லையா? மார்க்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? ஏதாவது சொல்றீங்களா? ஆ என்னடா இன்னைக்கு காம்படிஷன் சொல்லிட்டு நம்ம மார்க் கேக்குறாங்களேன்னு பயப்படாதீங்க. ஓகே. எக்ஸாம்ல ஆனுவல் எக்ஸாம்க்கு, ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் போறோம் இல்லையா? சோ அதுக்கு வந்து நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ பயப்படாம சொல்லுங்க. டோட்டல் மார்க்ஸ் சொல்லுவாங்க. டோட்டல் சப்ஜெக்ட் மார்க்ஸும் சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. நாங்க எதுவும் வந்து பண்ணலாம் மாட்டோம், பயப்படவே பயப்படாதீங்க. தமிழ்ல வந்து 72 மேம். ஓகே இங்கிலீஷ்ல 65. ஓகே மேத்ஸ்ல 45. ஓகே சயின்ஸ்ல 74. ஓகே சோசியல்ல 54. சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாத்துலயுமே பாஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் 10th ஸ்டாண்டர்ட் போறோம் இல்லையா? இன்னும் நல்லா வந்து நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே அபோவ் 80% ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேம். ஸோ ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் மீட்ல வந்து நீங்க பிரைஸ் வாங்குறதுக்கு வருவீங்களா? வருவோம். ஸோ கண்டிப்பா வரணும். அதுக்காக நீங்க வந்து நல்ல ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்போ நீங்க என்ன காம்படிஷன்லப்பா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? டிராயிங் காம்படிஷன். ஓகே. உங்களோட டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்களா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். ஓகே. இருக்கீங்களே, இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நேரம் வரைஞ்சீங்க? மேம் 1 hour. 1 hour ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். இதுக்கு நீங்க ஏதாவது பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம். ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரையறீங்க. இதே இன்ட்ரெஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்லயும் காட்டணும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் தம்பி. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே தேங்க் யூ. ஓகே. என் பேர் கீர்த்தி வாசன் மேம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தேவாங்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். ஓகேப்பா சொல்லுங்க. டிராயிங் காம்படிஷன் இருக்கு. ஓகே. உங்களோட டிராயிங் காட்டுறீங்களா? காட்டுறோம். இது நீங்க வந்து அப்படியே ஃபுல்லா கையிலேயே வரைஞ்சதா? எஸ் மேம். ஓகே. என்ன பென் இது கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆல் கிரேயான்ஸ். ஆயில் பேஸ்டல்ஸா? ஓகே சூப்பர். பார்த்து வரைஞ்சீங்களா இல்லாட்டி உங்களுடைய இமேஜினேஷனா? சூப்பர், வெரி நைஸ். ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிறீங்களா டிராயிங்க்கு? நோ மேம். வெரி நைஸ், ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. எந்த கிளாஸ்ல இருந்து நீங்க அந்த ஓவியத்தை வரைய ஸ்டார்ட் பண்ணீங்க? அதாவது சில பேருக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சில பேருக்கு வந்து 9th தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு? சைல்டு. வெரி குட். ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதே அந்த ஓவியத்துல ஆர்வம் வந்துட்டு, அப்படிதானே? எஸ் சார். இந்த ஓவியம் வரையும் போது பாத்தீங்கன்னா பாக்குறது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆனா அந்த ஓவியம் வரையும் போது நம்மளுக்கு அந்த கை கரெக்டா அந்த நெளிவுலாம் வரலன்னா அவ்வளவுதான், அந்த இமேஜ் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதுவும் இந்த
மனிதர்களை வரையும் போது இந்த ஃபேஸ் கட்லாம் சரியா வராது. நம்ம சும்மா ஒரு பேனா எடுத்தோம்னா வராது. பட் நீங்க மட்டும் இல்ல, நீங்க பண்ண அந்த ஓவியம் பண்ண மற்ற மாணவர்களும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அருமையா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு. எல்லாருக்குமே சொல்றேன், சூப்பர், வெரி குட். இதை வந்து நீங்க படிங்க. பிளஸ் இது போக அந்த ஃபீல்ட்ல அதுல என்னென்ன அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாபிங்கிற மாதிரி நான் சொல்லலை. மேபி அதை நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல நீங்க கொண்டு போகலாம். யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சூப்பர், வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வணக்கம். உங்க பேரு? பேர்? உங்க பேர் என்னம்மா? வித்யா மேம். ஓகே. வித்யா. நீங்க ஓவிய எதுல போட்டி. பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? ஓவியம் காட்டுங்க. எஸ், கலர்ஃபுல்லா இருக்க பானை கலர் சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரு மட்டும் காமிங்க. நல்லா இருக்கு. இன்னொரு முறை. சூப்பர், வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் உங்க பேர் 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 என்ன? விஜய் சார். எஸ். நீங்களும் டிராயிங் காம்படிஷன் படிக்கிறேன் சார். என்னப்பா? ஓகே. கேட்கல. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். 5th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்ட். ஆறாவது. ஓகே ஓகே, சூப்பர். உங்க பேர் என்னப்பா சொன்னீங்க? ரிடேஷ். வித்தேஷ். ஓவியம்மா? என்ன சொல்றீங்க? ரிடேஷ். வித்தேஷ். ஓகே ஓகே. டிராயிங் போட்டியில் சேர்ந்திருக்கேன் மிஸ். ஓ சூப்பர். வரைஞ்சதை காமிக்க முடியுமா? அழகா இருக்கு. இந்த பானை வந்து ரொம்ப அழகா ஒரு டிசைன் சூப்பரா போட்டிருக்கீங்க. தேங்க்யூ மிஸ். வெரி நைஸ். நல்லா இருக்கு. சூப்பர். ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே சேர்த்து வரைஞ்சிருக்கீங்க. சூப்பர். Okay, pa, move on to next student. குட் ஈவினிங். உங்களோட பேர் என்ன பேரு? என்னப்பா? ஜகத் சார். ஜகத். கரெக்டா? ஆமா கரெக்ட் மிஸ். என்ன கிளாஸ்? 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்டா? உங்களோட ஓவியத்தை காமிங்க. ஓகே, குட் குட். சூரியனே நல்லா பின்னாடி போட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த பொங்கலுக்கு சூரிய பகவான் தான் முதன்மை ஆளு, அப்படிதானே? கரெக்டா? வெரி குட், சூப்பர். அடுத்த மாணவர்கள். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் பேர் சரண்குமார். சரவணகுமார். சரண்குமார். சரண்குமார், கரெக்டா? எஸ். 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். ஓகே. ஓவிய போட்டி தானா இங்க? அதுதானப்பா ஓவிய போட்டி தானே? காமிங்க உங்களோட ஓவியத்தை. கொஞ்சம் முன்னாடி வந்து காமிங்க. ஸ்கிரீன் பக்கத்துல. எஸ் எஸ், சூப்பர். ஓகே. கரும்பு, ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார். கலர்ஃபுல்லா போட்டிருக்கப்பா. அருமையா இருக்கு. வெரி குட். தேங்க்ஸ். தேங்க்யூப்பா. எஸ். வேற யாரும் ஓவியம் இருக்கீங்களா? டிராயிங் முடிஞ்சிருக்கு சார். முடிஞ்சதா? ஆமா சார். எஸ். சார் நெக்ஸ்ட் கலர் எல்லா ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேடம். அந்த ஓவியம் போட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க மேடம். நம்ம அருமையா போட்டிருந்தாங்க, எல்லாருமே சூப்பரா போட்டிருந்தாங்க. கண்டினியூவா அவங்க அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபீல்ல சூப்பரா வந்துருவாங்க. நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே பயங்கர கிரியேட்டிவா இருக்காங்க. நல்லா இருக்கு. அழகா வரைஞ்சிருக்காங்க. வெரி குட். நான் இப்ப கவிதை நம்ம சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் மேம். ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. மாலை வணக்கம். வணக்கம்ப்பா. உங்க பேருப்பா? மிஸ் ஹரிகுமார். ஹரிகுமார். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் மிஸ். 6th. சூப்பர். சொல்லுங்கப்பா. உங்கள் கவிதை. பயிராகவும் உணவு
உயிராகும் உணவு, விருந்தாகும் உணவு, மருந்தாகும் உணவு. உணவின் விழா இது மரபின் விழா. உணவின் விழா இது பொங்கல் விழா. உறவர்களை கண்டு உள்ளத்தால் மகிழ்ந்து ஊரே காணும் பொங்கலை கூடி கூடி கழித்து கொண்டாடுவோம். நன்றி. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம். உலகின் சிறப்பை உலகத்திற்கு ஒரு உழவர் திருநாளில் உள்ள மகிழ்ந்து உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிர்வன உளவார துடிப்போம். நன்றி. உங்க நேம்பா, நேம் அண்ட் கிளாஸ்? தம்பி உங்களுடைய பேரும் கிளாஸும். உங்களோட பேரு கிளாஸ்? சிஸ்டர் சந்தர் ஜெகத். ஜெகத், ஓகேப்பா. மேம் அடுத்த ஸ்பீச் மேம். சரி, வர சொல்லுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். உங்க பேரு கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். என் பெயர் பா சஞ்சய்குமார். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். தகாரி டியூஷன் சென்டரில் இருந்து வருகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கூற போவது தமிழர்களின் திருநாள் தைப்பொங்கல் பண்டிகை ஆகும். தை பிறந்தால் வரி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. உழைப்பிற்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் வகையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொருளுரை: பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் அன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. வீட்டை சுத்தப்படுத்தி வண்ணம் பூசுவர். பழையன கழிதலும் புதியன புகுந்தலும் போகி பண்டிகையின் சிறப்பு ஆகும். பொங்கல் பண்டிகை சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உழவர்கள் உழைப்பால் விளைந்த பொருட்களை படைத்து புது பானையில் இட்டு பச்சரிசி இட்டு பொங்கலிட்டு பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என ஓசை அளிப்பர். மாட்டு பொங்கல் பொங்கல்களுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் ஆகும். மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாடுகளை குளிப்பாற்றி அலங்கரித்து வழிபடுத்துவர். இதுவே மாட்டு பொங்கல் ஆகும். முடிவுரை: தமிழர் வாழ்வில் பண்பாட்டை வெளிப்படுத்துவதுதான் பொங்கல் திருநாள் ஆகும். நன்றி. அழகா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் சேர்த்து சொல்லியிருக்கேப்பா. வெரி நைஸ். ரொம்ப அழகா சொன்னேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களுடைய பேரு? சசிதரன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சந்திரன். சசிதரன். சசிதரன், சாரி. சொல்லுங்க. ஆரம்பித்து. அன்பெனும் அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன்மொழி சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் அமர்ந்திருக்கும் பெருந்தகை, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே, கண்ணியர்களே, உங்கள் அத்தனை பேரையும் முதலில் வணங்கி முடித்து பேச போகிறேன். நான் என் தலைப்பேசி நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போகி பண்டிகை, பொங்கல் திருநாள், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் ஆகியவற்றை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். போகி பண்டிகை என்பது மார்கழி மாதம் இறுதி நாள்களில் பழைய துணிகளையும் பொருட்களையும் நமது தீய எண்ணங்களையும் தீயில் போட்டு எரித்து துன்பங்களை போக்கி நல்லதை வரவேற்கும் நாளாகும். இது இந்திரனுக்கு வழிபாடு செய்யும் பண்டிகை போகி பண்டிகை ஆகும். இது இந்திரனுக்கு நாம் வழிபாடு செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகை ஆகும். பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்பதற்கு சான்றாக 500 புறநானூறு போன்ற சங்க இலக்கியங்களில்
இதை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். தமிழர்கள் தங்களது பயிர்களை இட்டு அவற்றுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் கொண்டாடுகிறோம். தை மாதத்தில் தான் தமிழர்கள் அதிகப்படியான விளைச்சல் கிடைப்பதால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழியை உருவாக்கியுள்ளனர். இந்த வாழ்க்கையை கொடுத்த சூரிய பகவானுக்கு நன்றி கூறும் விதமாக பொங்கல் வைக்கிறார்கள். இது சூரிய பகவானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தாலும் ஆகாயத்தை பார்த்தபடியும் நிலத்திற்கு மேலும் காற்றுடனும் நெருப்புடனும் நீரை ஊற்றியும் அவர்கள் வைப்பதால் பஞ்சபூதங்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி கூறும் விதமாகவும் இந்த பொங்கல் வைக்கிறார்கள். மாட்டுப்பொங்கல் என்பது தம்பி சூப்பரா பேசுனீங்க தம்பி. நம்ம மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போய்க்கலாமா? ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய ஸ்பீச். ஸோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு, உங்களுடைய ஸ்டார்டிங்கே ரொம்ப அழகா கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா அழகா கொண்டு போயிருந்தீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அடுத்த ஸ்டூடெண்ட் போலாமா? ஓகே மேம். மேம் உங்களுடைய பேர் வந்து ஒரு தடவை உங்களை இன்ட்ரோ கொடுக்குறீங்களா நீங்க? என்னோட நேம் சிவசங்கரி மேம், சின்னாலப்பட்டி பிரைவேட் டியூஷன் சென்டர். ஓகே மேம். ஓகே, சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றாங்களா மேம்? கண்டிப்பா அட்டெண்ட் பண்றாங்க மேம். ஓகே, சோ வந்து நம்ம ரெகுலர் கிளாஸஸ்லயும் இந்த மாதிரி பசங்களை ஆக்டிவா இருக்க சொல்லுங்க மேம். நீங்க வந்து சாட் செஷன்ல பேச சொல்லுங்க, வீடியோ ஆன் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்க சொல்லுங்க. சோ நிறைய 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க எல்லாருமே 10th போறாங்க. ஸோ நம்ம வந்து நல்ல சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க எங்க சைட்ல இருந்து எவ்வளவு கொடுக்கலாமோ கொடுக்கலாம். ஸோ அவங்களையுமே வந்து அன்மியூட் பண்ணி பேசினாதான் எங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லா. இப்ப இந்த பார்ட்டிசிபேஷன் லைவ் கிளாஸ்லயும் சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேம். ஓகே மேம். ஓகே, சரி மேம், ரொம்ப தேங்க்யூ. இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். உங்களுடைய பேரை எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. Kritika Srini, 9th standard. Yes, Kritika Srini, 7th standard. Miss T. Alvin is 7th standard. K. Rutra Krishna is 7th standard. Yes, Karma is 9th standard. சூப்பர்ப்பா, ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம், சிறியவர்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வில்லுப்பாட்டு கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டோம். நான் எதை பத்தி பாடன்னு சொல்லுங்க. சர்தாம் போ, எதை பத்தி பாட வந்திருக்கோன்னு தெரியாம வந்து உட்கார்ந்துருங்க. இது எந்த மாசம் தெரியுமா? சரியா சொன்னீங்க. தை மாசத்துல எதை கொண்டாடுவோம்? நீங்க முழிக்கிற முழிய பார்த்தா தெரியாது போல இருக்கே. ஓ, எனக்கு தெரியும், பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம். சரியா சொன்னீங்க. ஆஹா, சக்கரை பொங்கல் நான் ருசிச்சு சாப்பிடுவேன். ஆமா, வெண்பொங்கல் சூப்பரா இருக்கும். அதோட சாம்பார் ஊத்தி சாப்பிட சுவையோ சுவை. அருமை, பிரமாதம். வாய் மூடுங்க எல்லாரும், திட்டி கொண்டாடுறா. நாம ஏங்க பொங்கல் திருநாளை கொண்டாடுறோம்? அப்படி கேட்றேன் என் செல்லம். பொங்கல் ஏன் கொண்டாடுறோம்னா, மனித இனம் குரங்குல இருந்து தோணுச்சு, பிறகு நாகரிகம் தோன்றியது. நான் பொங்கலை பத்தி கேட்டா நீங்க வேற எதைய பத்தி சொல்றீங்க? அவசரப்படாதீங்க, சொல்றேன். நாம் தமிழ் மக்கள், உழைக்கும் தமிழ் மக்கள், தங்கள் உழைப்புக்கு உதவிய இயற்கைக்கும், ஆமா இயற்கைக்கும், சூரியனுக்கும், ஆமா சூரியனுக்கும், கால்நடைகளுக்கும், ஆமா கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். இதுவே பொங்கல் திருநாள் ஆகும். கால்நடைகள்னா விலங்குகள்,
கால்நடைகளா? இல்ல இல்ல, மனிதர்களுக்கு உதவும் வளர்ப்பு பிராணிகளும் பண்ணை விலங்குகளும் தான் கால்நடைகள்னு சொல்லுறோம். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, பாடலாமா? பாடலாமே. சல் 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 என்று சலங்கை ஒலி, சல 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 என்று பாடையிலே, செல் 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 என்று காடைகளே, என்றும் இளதுபுலே. சல் 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 என்று சலங்கை ஒலி, சல 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 என்று பாடையிலே, செல் 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 என்று காடைகளே, என்றும் இளதுபுலே. எங்க போயிட்டீங்க? நான் என் குழந்தை பருவத்துக்கு போயிட்டேன். அப்பெல்லாம் மாட்டு வண்டியில ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கோயில் திருவிழாவுக்கு போவோம். அது இந்த பயணம் ரொம்ப இனிமையா இருக்கும் தெரியுமா? அது சரி. பொங்கல் திருநாளை நாம எத்தனை நாட்கள் கொண்டாடுறோம்? பொங்கல் திருநாளை நம்ம 4 நாட்கள் கொண்டாடுறோம். போகி பொங்கல், வெறும் பொங்கல், மொட்டு பொங்கல், சக்கரை பொங்கல், இல்ல இல்ல காணும் பொங்கல். விவசாயம் செய்யும் விவசாயிகளை மறக்காமலும், உழவு தொழில மறக்காமலும், மேலும் கால்நடைகளையும் இயற்கையையும் மறக்காம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம பொங்கல் கொண்டாடுறோம். இருந்தா என்ன இருக்கு? ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடுவோமா? பாடுவோமே. பொங்கல் வைக்காம போனாலும் தை மாசம், தை பொங்கல் சிலுவோம், அடைச்சியத்தை குட்டினதுக்கும் உலகிலும் நன்றி தானே, தமிழ் தினத்தின் பெருமையே. ஸ்டூடெண்ட்ஸ் வில்லுப்பாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகா எல்லாரும் வில்லுப்பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நாங்க என்ஜாய் பண்ணோம், எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அதுவும் சூப்பரா முகம் இருந்தது. எக்ஸ்பிரஷனோட ஆமா, ரொம்ப ரொம்ப அழகா அழகா பண்ணீங்க. இருந்தது. சோ நமக்கு டைம் கம்மியா இருக்கு. இன்னும் நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க இந்த மாதிரி உங்களை மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகிறதுக்காக. சோ எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா? நீங்க எல்லாருமே டிராயிங் பண்ணவங்களும் சூப்பரா பண்ணீங்க, பேச்சு, கவிதை, இப்ப வில்லுப்பாட்டு ரொம்ப அழகா பண்ணீங்க. எல்லாருமே ஒருத்தர் தான் அப்படிங்கறது இல்ல, அந்த வில்லுப்பாட்டுல எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா இருந்தது. மேம் சிவசங்கரி மேம், எல்லா ஈவெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா பசங்க? ரொம்ப நல்லா இருந்தது மேம், தேங்க்யூ. ஒருத்தருமே ரொம்ப இதே அழகா மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நம்மளுடைய கிளாஸஸ்லயும் நீங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் பசங்களை வந்து எல்லாரையும் வந்து பண்ண வைங்க, படிக்க வைங்க. ரொம்ப நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பசங்க வந்து ஆக்டிவா இருந்தா எங்களுக்கும் கிளாஸ் எடுக்கும் போது நல்லா இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டா நாங்க சொல்லி கொடுப்போம். ஓகே மேம், கண்டிப்பா ஓகே மேம், தேங்க்யூ Thank you ஸோ so மச் much, ma'am. தேங்க்யூ மேம். சூப்பர், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ். மூன்றெழுத்தில் நன்றி சொல்லி, ஐந்தெழுத்தில் வணக்கம் சொல்லி, இரட்டெழுத்தில் விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் சென்டர் மூவ் ஆன் ஆகலாமா? நம்ம முக்கூடல் சென்டர் ரெடியா இருக்கீங்களா? முக்கூடல் சென்டர், கிருஷ்ணாபுரம் சென்டர். எஸ் மேம், இருக்கோம் மேம். சரி, உங்களோட வீடியோ வந்து ஆன் பண்ணிடுங்க. எஸ் மேம், இருக்கோம் மேம். ஓகே, நீங்க எந்த சென்டர்மா? கிருஷ்ணாபுரம் சென்டர் மேம். குவாலிண்டர் மேம் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க மேம். என்ன வந்து பாத்துக்க சொன்னாங்க மேம். ஓகே ஓகே, உங்க நேம் என்னமா? பிரியதர்ஷினி மேம். பிரியதர்ஷினி, ஓகே. உங்க சென்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஈவென்ட்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? மேம் கவிதை அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீச் மேம். ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்களா? எஸ் மேம், நான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து பண்ண போறேன் மேம். ஸ்டார்ட் பண்ணட்டுங்களா? எஸ், நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்? 9th ஸ்டாண்டர்ட் மேம். ஓகே, நீங்க நம்ம ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம், அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, இப்போ நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? மேம் இங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணாபுரம் மேம். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணுங்க. Good evening everyone. Myself Priyadarshini from class 9C. Today I'm here to share my words upon Pongal. Pongal Tirunal is a big harvest festival in Tamil Nadu. We celebrate it to thank the sun and
nature for good harvest. We make yummy dishes like chakra pongul and decorate our homes with pretty columns. It is a time for families to come together and have fun. Pongal is all about tradition, culture, and happiness. Let's enjoy this festival and wish everyone a happy Pongal. Thank you everyone for giving me this opportunity. Thank you, ma'am. Thank you, ma. Next student. Yes, ma'am. ஹேமபிரியா கவிதை சொல்றியா? மேம் ஹேமபிரியா வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஓகே, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா? மேம் இப்போதான் மேம் ஒரு half an hourக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க மேம். ஓகே, அவங்களுடைய டிராயிங் வந்து பண்ணிருக்கிற வரைக்கும் காட்ட சொல்றீங்களா? எஸ் மேம், காட்ட சொல்றேன் மேம். கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வச்சு காட்ட முடியுமா? ஏன்னா கிளார் அடிக்குது. அது பரவாயில்ல, ஆப்போசிட் சைட்ல வெளிச்சம் வந்து நீங்க வரைஞ்சிருக்கிறது மேல அடிக்கிறது, அதனால தெரியல என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு. குட் குட். ஓகே, அழகா அவ்வளவுதான் வரைஞ்சிருக்கீங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆமாமா உங்க எஸ் சென்டர்ஸ்ல? மேம். ஓகே ஓகேமா, ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ So, மேம். Thank you. தேங்க் யூ. தேங்க்யூ. மேம் நான் 10th படிக்கிறேன் மேம். ஓகே, சூப்பர். நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றீங்களா, நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ்? எஸ் மேம். மேம் நான் தான் மேம் கிளாஸ் செகண்ட். அப்படிங்களா? வெரி குட் வெரி குட். எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல? 482 மேம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் மீட்ல உங்களை மீட் பண்ணலாம், சரிங்களா? கண்டிப்பா வரேன் மேம். ஓகேமா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்காக உங்களுக்கு இப்பவே வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்றோம் நாங்க, எங்களோட டியூட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து. ஓகேங்களா? மேம் இந்த சென்டர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். ஓகே ஓகேமா, தேங்க் யூ Thank தேங்க் you. யூ. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். எஸ் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சார். வித்யா இடைக்கல் தேங்க்யூ தேங்க்யூ. கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க. திவ்யா திவ்யா இடைக்கல். ஆனந்தன் சார். மேம் வீடியோ ஆன் பண்ணிட்டு ஆடியோவும் அன்மியூட் பண்ணுங்க, அப்பதான் வந்து எங்களால வந்து உங்களோட கோஆர்டினேட் பண்ண முடியும். மேம் ஜெயின் மேம், கல்வி சக்தி பொங்கல் பசங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் கோலம் காம்படிஷன். கேப்டன் அம்மா அம்மா அவருடைய பேருமா? ராகவி. எந்த ஸ்டாண்டர்ட்மா? 7th ஸ்டாண்டர்ட். சரி, யூ டு இட். அம்மா அவனுடைய பேர்? சார் எந்த சார் உங்களுடைய சென்டர் நேம், ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே சொல்லுங்க சார். ஓகேங்க மேம். இது வேலு நாச்சியார் உமன் எம்பவர்மெண்ட் சென்டர் ஃப்ரம் ஸ்ரீமுஷ்ணம் ஆதிவராகநல்லூர் மேம். ஓகே சார். அது ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு இருக்கிறது ராகவி. ஷீ இஸ் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். ஓகே, வெரி குட். And she is Ajita. She is from also from 8th standard. ஓகே. மணிமேகலை is drawing. என்னமா வாழை இலை வரைகிறியாமா? அதுல வாழை இலை வெள்ளை கலர் மாவு இல்ல, அதனால இல்லையா? So she is also from 8th standard. அம்மா நீ எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அவங்க பேரு? She is also trying to. பேருமா? கார்த்திகா ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட். அப்படியே முகத்தை கட்ட. ஓகே. நீங்க உன் பேருமா? லிஷிகா ஃப்ரம் எந்த ஸ்டாண்டர்ட்? 2nd ஸ்டாண்டர்ட். ஷீ இஸ் ஆல்சோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீங்க இவ்ளோ அழகா வந்து டிராயிங் எல்லாம் வரையறீங்களா, கோலம் எல்லாம் போடுறீங்களா? கோலம் ஏதோ ஒரு பானை மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இது இல்ல பானை நான் அவங்க வந்து ஒத்துக்கிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இவ்ளோ அழகா பண்ணிருக்காங்கல்ல, அப்ரிஷியேட் பண்ணணும். ஆமா, சூப்பர். வெல்டன் லிஷிகா. அம்மா அவனுடைய நேம்மா? எஸ் கௌஷிகா. எந்த ஸ்டாண்டர்ட்மா? 6th ஸ்டாண்டர்ட். அவங்க இப்பதான் பொங்கல் பானை வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல் செலிப்ரேஷன் மோட். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கல்வி சக்தி 6 மணிக்கு நம்மளுடைய கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் கலரிங் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஓகே ஸோ ஓகே. அதுக்கு முன்னாடி கலர் காம்பினேஷன். கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரேயரோட ஆரம்பிக்கலாம்னு ஒரு கான்செப்ட்ல இருக்கோங்க மேம். ஓகே சார். ஓகே. ஸோ சகனாவத்து சொல்லிட்டு நம்ம 6 o'clock நம்மளுடைய
அந்த டான்ஸ் வெல்கம் பரதநாட்டியம் அது இந்த கலர் இது வந்து கேதர் பண்றதுக்கு ஒரு கேம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ யாருன்னா சேம் கலர் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை கிரீன்னா கிரீன் மட்டும் இங்கேருந்து மாத்தி வைக்கணும். சார் ஆக்சுவலி வந்து இங்க நம்மளுடைய கல்வி சக்தியில ரெகுலர் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ற எல்லா சென்டர்ஸும் இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இங்க வந்து டிராயிங் அண்ட் டான்ஸ், பாட்டு, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கோல போட்டி இது சொல்லியிருக்கோம். இதுல இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நாங்க அடுத்தடுத்த சென்டர்ஸ் பார்ப்போம். பிகாஸ் எல்லா குழந்தைங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க மேம், சரிங்க மேம். ஸோ இந்த பார்ட்டிசிபென்ட் நேம் உங்களுக்கு அனுப்புறேங்க மேம். இப்ப இது செகண்ட்லி இந்த டிராயிங் இந்த கோலம் முடிஞ்ச பிறகு கவிதை போட்டி இருக்குங்க மேம். இது குழு நடனம் இருக்கு, இண்டிவிஜுவல் டான்ஸ் இருக்கு, அப்புறம் மதுரை குழுங்க ஒரு பாட்டுக்கு ரிஹர்சல் பண்ணிருக்காங்க காலையில இருந்து குழந்தைங்க. அப்புறம் வந்து ஒரு முருகன் பாடலுக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஈவென்ட் இருக்குன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் மேம். ஓகேங்க மேம். ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்து உங்களுடைய இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு லாஸ்டா கூட வீடியோ அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுடைய இதெல்லாமே ஷோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஓகேங்க மேம். ஜெய் ஹிந்த். ஓகே சார். தேங்க் யூ. நெக்ஸ்ட் பிரதீபா மேம். பிரதீபா. ரேவதி மேம். ரேவதி மேம். மேம் குட் ஈவினிங் மேம். சாம்பாரோட டியூஷன் சென்டர் ஸ்பீச் காம்படிஷனுக்கு ரெடியா இருக்காங்க மேம். ஓகே மேம். மேம் இப்ப பேசிக்கலவா? வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோ வந்து ஆன் பண்ணல, நீங்க வீடியோ ஆன் பண்ணிடுங்க. ஆமா வேற மொபைல் இருந்து நான் உங்களோட வீடியோ நல்லா தெரியுதுமா? நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் என்னோட மாலை வணக்கம். என் பேர் சிந்துஸ்ரீ. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்ப பேச போற தலைப்பு என்னன்னா பொங்கல் பண்டிகை பற்றி பேச போகிறேன். விழா தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சார்ந்த ஒரு முக்கிய பண்டிகையாகும். இது தை மாதத்தில் தொடங்கி ஒரு புதிய நாடாக இது புதிய தொடக்கத்தையும் செழிப்பையும் குறிக்கின்றது. விவசாயிகளுக்கு உதவிட சூரிய பகவானுக்கும் இயற்கை அன்னைகளுக்கும் பண்ணை விலங்குகளுக்கும் நன்றி தெரிவிப்பதும் இந்த விழாவின் முக்கிய நோக்கமாகும். ஆடி மாதத்தில் பயிரிட்டு தை மாதத்தில் அறுவடைக்கு தயாரான நெல்களை அறுவடை செய்து நாம் இந்த பொங்கல் விழாவை புது பொலிவுடன் கொண்டாடப்படுகிறோம். மார்கழி மாதத்தில் கடைசி நாள் பழைய பொருட்களை கழித்து புது பொருட்களை உருவாக்குவதால் இது போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடப்படுகிறோம். தை மாதத்தில் முதல் நாள் புது அரிசி, பால், வெல்லம் ஆகியவற்றை புது பானையில் வைத்து பொங்கலோ பொங்க என நாம் பொங்கலிட்டு ஆரவாரமாக ஒரு எழுப்புகிறோம். பொங்கல்களுக்கு உதவிட கால்நடை அனைத்தையும் நன்றி தெரிவிப்பதுதான் இவ்விழாவின் முக்கிய நோக்கமாகும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியவை அனைத்தும் சேர்ந்து நாம் கொண்டாடுவதுதான் காணும் பொங்கலாகும். பொங்கல் விழா தமிழகத்தின் உழவு தொழில், இயற்கை வழிபாடு, கூறும் மனப்பான்மை ஆகியவற்றை உணர்த்துகிறது. இது தமிழர்களின் வாழ்வின் அனைத்துக்கும் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. காம்படிஷன் இருக்கு சொல்லலாமா? என்ன காம்படிஷன்? டான்ஸ் சார். டான்ஸ். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்பீச், டிராயிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்க சென்டர்ல அப்படினா நீங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே சார்.
ஸ்டார்ட் பண்றீங்களா? ஆடியோ கேட்கலாமா? எனும் நாமம் தமிழை காட்டி பேசவல் கொடியானோ எண்ணி பாடும் முடியை பல்காவடி சுமந்து ஓடினேன் பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலகம் முன்னைந்து பாடினேன் பண்டிகையில அந்த உபதேசம் செய்து சுவாமி வந்தி அன்பவன்னி பாம்பலத்தில் போ ஆம்பூர் வடகரை சென்டர், உங்களுடைய டான்ஸ் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகா ஆடிருக்கீங்க. சாங் செலெக்ஷன் சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். நீங்க எல்லாருமே நம்மளுடைய கிளாஸ் வெரி அட்டென்ட் குட், பண்றீங்களா சூப்பர். ஆன் டெய்லி பேசிஸ்? டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களாங்க? கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? ஸோ இனிமே நம்மளுடைய ரெகுலர் கிளாஸ்ல நீங்க எல்லாரும் வந்து சாட் செஷன்ல பேசுங்க, வீடியோ அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது பேசுவீங்களா? யூடியூப்ல பேச முடியாது. யூடியூப்ல பேச முடியாதா? மேம் எங்களுக்கு ஜூம் மீட்டிங் வராது மேம். யூடியூப் தான் மேம் கிளாஸ் போட்டு விடுவோம். அதனால உங்களுக்கு யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல கேட்க முடியாது மேம். அப்படியா? சரி, ஓகே. அப்ப அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படிங்கறது நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? டான்ஸ் ஆடின எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் அவங்க எந்தெந்த கிளாஸ் படிக்கிறாங்க அதுவும் வந்து எங்களுக்கு அந்த கோஆர்டினேட்டர்ஸ் குரூப்ல போட்டு விடுங்கம்மா. ஓகேங்களா? ஓகே இந்த மேம். குரூப் ஓகே மேம். டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அண்ட் அவங்களோட கிளாஸ். ஓகே மேம். ஓகேங்களா? அது ரெண்டுமே வந்து இந்த நம்மளுடைய குரூப்ல வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே மேம். நல்லா பண்ணிருந்தீங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். Thank you, ma'am. Thank you, ma'am.
தேங்க்யூ தேங்க்யூ. டீச்சர் மீனா மேம் ஜாயின் பண்ணிருக்கீங்க. வீடியோ அன்மியூட் பண்ண முடியுமா? மீனா, திவ்யா, திவ்யா அப்படிங்கிற நேம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த திவ்யா மேடம் தான் இடைக்கல் மேடம். அவங்க வந்து அன்மியூட் பண்ண முடியல அவங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க குரூப்ல ஓகே ஓகே ஸ்பீச். ஓகே. ரேவதி மேடம் எந்த சென்டர்? ஆர் ரேவதி. செல்வமணி சார், ஸ்ரீமுஷ்ணம் 2 தானே நீங்க? பி செல்வமணி. பி செல்வமணி சார். மேடம் வணக்கம் மேடம். மேடம் நீங்க ஸ்ரீமுஷ்ணம் 2வா? இல்லைங்க மேடம், மாணவர் பழைய சென்டர் ஆர் ரேவதி. ஆர் ரேவதி. ஆமாங்க மேடம். மன்னூர் பாளையம் சென்டர் கரெக்டா? ஆமாங்க மேடம். மேடம் நாங்க ப்ரோக்ராமே முடிச்சிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்னு. போட்டோ போட்டிருக்கீங்களா? போட்டோ எடுத்து வச்சிருக்கேங்க மேடம், இப்ப அப்லோட் பண்றேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டைம் பாத்துக்குங்க. ஒரு நிமிஷம் உங்க ஃபேஸ் காட்டுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. இருங்க மேடம். ரேவதி மேடம் உங்க ஸ்டூடெண்ட்ஸை காட்டுங்க. மேடம் அனுப்புங்க, குரூப்ல போடுங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா போடுறேங்க மேடம். ஓகே. பி செல்வமணி சார், ஸ்ரீமுஷ்ணம் சென்டர். செல்வமணி சார். பிரதீபா, பிரதீபா யாரையும் காணோம். எந்த சென்டர் மேடம் நீங்க? பிரதீபா மேடம். மேடம் சிக்கரசம்பாளையம் சென்டர் மேடம். சிக்கரசம்பாளை. மேடம் நாங்க கோல போட்டி இதெல்லாம் பார்த்து யூடியூப் இதுல போட்டோங்க மேடம். டான்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க மேடம் பசங்க. காட்டுங்கறீங்களா? ஷோ பண்றீங்களா? பண்றாங்க மேடம். எஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன உங்க சென்டர் பேர் என்ன? சிக்கரசம்பாளையம் சென்டர். சிக்கரசன் ஸ்ரீமுஷ்ணமா? ஈரோடுங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். மேம் உங்களோட ஆடியோ சாங் கேட்கல மேம். பிரதீபா மேம், பிரதீபா மேம், பிரதீபா மேம். நீங்க வந்து
உங்களுடைய ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இதுல டான்ஸ் ஆடின ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நேம்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து சொல்லுங்க. சரிங்க மேடம். எத்தனாவது படிக்கிறேன்னு சொல்லு. எத்தனாவது கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பேரு? என் பேர் முத்துலட்சுமி. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் பிரதீஷா. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் தனுஷ்ரீ. தருணிக்காங்களா? தனுஸ்ரீங்க மேடம். தனுஸ்ரீ. ஓகே ஓகே. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்களா மேம் இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்? மேடம் இங்க டிராயிங்க்கெல்லாம் வந்து பண்ணாங்க. ஓகே ஓகே. எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு தடவை காட்டுறீங்களா வீடியோல? அவங்களுடைய டிராயிங் அப்படியே அவங்கவுங்களே எடுத்து காட்ட சொல்ல முடியுமா? இப்போ வரைஞ்ச டிராயிங் இப்போ நீரஜ் போட்டியா மேடம்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பாங்க, சமுத்ரா. ஓகே. இப்ப வரைஞ்சீங்களா பாப்பா? ஆமா எப்ப வரைஞ்சீங்க? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா என்னம்மா ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியா? ஓகே சரி. உங்களோட பேரு? சமுத்ரா, செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேம்மா ஓகே. வேற யார் மேம் டிராயிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க? மேடம் டிராயிங் பாப்பா மட்டும்தான் பண்ணாங்க மேடம். ஓகே ஓகே மேம் ஓகே. உங்களுடைய சென்டருடைய இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இது முடிஞ்சுதுங்களா? முடிஞ்சுங்க மேடம். போட்டிருக்கிறோங்க மேடம். ஓகே ஓகேங்க. போட்டாங்க மேடம். நாங்க இன்னைக்கு வெளியே போட்டதுனால அங்க இருக்குதுங்க மேடம் கோலம். ஓகே கொஞ்சம் ஓகே மேம். ஆமாங்க. சரி ஓகே ஓகே. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சென்டர் திவ்யா மேம். ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல்ல இருந்து லாகின் பண்ணிருக்கீங்க. அவங்க எந்த சென்டர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா? மேம் நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க மேம். ஓகே. நெக்ஸ்ட் ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. அவங்க உங்களுடைய வீடியோ அண்ட் ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? மீனா மேம் பேசுறீங்களா? கும்மிடிப்பூண்டி சென்டர் இங்க இருக்கீங்களா? இப்போ நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா? எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ரீமுஷ்ணம் சென்டர் நினைக்கிறேன். அந்த ஜியோமின்னு சொல்லிட்டு ஆன் பண்றீங்க. நீங்க வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த சென்டர் மேடம்? ஜியோமி மேடம் உங்களுடைய ஆடியோ வந்து அன்மியூட் பண்ணுங்க மேடம். கும்மிடிப்பூண்டி தம்புராட்டிபாளையம் சென்டர் மேம். ஓகே மேம். நீங்க தானே வந்து குரூப்ல வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருந்தீங்க? ஆமா மேம். உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கலாமா மேம்? பார்க்கலாம் மேம். உங்களோட பேர் மேம்? கலைவாணி மேம். ஓகே.
தர்ஷிகா, உன்னுடைய பேரு, நீ என்ன செக்ஷன் படிக்கிற? என் பேர் வந்து தர்ஷிகா, நான் வந்து sixth படிக்கிறேன். தர்ஷிகா கோலம் நீங்களே போட்டீங்களா? தர்ஷிகா கேக்குறாங்க. கோலம் ஆமா, நீ கோலம் சவுண்டா பேசு. ஆமா, நான் தான் போட்டேன். நீங்க தான் போட்டீங்களா? ரொம்ப அழகா போட்டிருக்கீங்கம்மா. Thank you. என் பெயர் ராஜஸ்ரீ, நான் 6th படிக்கிறேன். என்ன பேருமா? சவுண்டா பேசு. ராஜஸ்ரீ. கஜஸ்ரீ மேம். கதிர்ஸ்ரீ, ஓகே. கஜஸ்ரீ. இரு. எழுந்துக்குமா, கொஞ்சம் எழுந்துக்குதா? இவங்க கதிர்ஸ்ரீ போட்ட கோலங்களா இது? ஆமாங்க மேம், இவ போட்டது. ஓகே. இவங்க 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களா மேம்? இல்ல மேம், இதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை காட்டு. நான் 6th படிக்கிறேன். பேரு தர்ஷினி. தர்ஷினி, ஓகே. நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா உங்களுடைய கோலம்? இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ண போறாங்க மேம். ஓகே. இதோ மேம் லாஸ்ட். நான் உன் பேர் சொல்லு. ரித்திகா. சவுண்டா சொல்லு. ரித்திகா. என்ன செக்ஷன் படிக்கிற? இவங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சுதா மேம்? இல்ல மேம், இப்ப இது முடிஞ்சிச்சு. இன்னும் டான்ஸ் மட்டும் தான் மேம். ஓகே. இப்போ டான்ஸ் இப்போ இவங்க வந்து பண்றாங்களா? ரெடியா இருக்காங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ரெடியா இருக்காங்க. ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். ஒரே நிமிஷம். இப்படி பண்ணலாம். பாட்டு ஆன் பண்ணிக்கோமா. எல்லாரும் அமைதியா நின்று உட்காரு. கஜஸ்ரீ. மான் மண்டியம்மா பாட்ட பரதநாட்டியம் மேம். 2 பேர் பசங்க தான் ஆடுறாங்க. ஓகே மேம், ஓகே. உங்களுடைய நேம்? யாருடைய பசங்களுடைய நேம் மேம்? ஆமா, ரித்திகா, கஜஸ்ரீ. ஓகே. மேம் பாட்டு கேட்கல. பாடக்கூடிய பாடல் வந்து எங்களுக்கு கேட்கல.
மேம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப அழகா ஆடுனீங்க. பேருமே ரொம்ப நல்லா வந்து பண்றாங்க. நீங்க அவங்கள ஸ்டாப் பண்ணிக்க சொல்லலாம். பாவம் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. So, வேற ஏதாவது ஈவென்ட் பெண்டிங் இருக்கா மேம் உங்க சைடுல இருந்து? ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் நாங்க குரூப்ல பாக்குறோம் மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரொம்ப அழகா ஆடினீங்க பசங்களா, சூப்பர். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். சூப்பர். சூப்பர். தேங்க்ஸ் மேம். மேம் வேற ஏதாவது சென்டர்ஸ் வந்து பெண்டிங்? ஓகே இல்ல மேம். I think all the centers have completed their programs. I think we can conclude the session, ma'am. Okay ma'am, okay. So actually நம்மளுடைய ஆன்லைன் ஜாயின் பண்ண முடியாத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சென்டர்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எல்லாமே அவங்களுடைய திறமைகள் எல்லாம் வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க, போட்டிருக்காங்க. டிராயிங், பேச்சு, பாட்டு, நடனம் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் எது பெஸ்ட்டு நல்லா பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ரேஷன் ஹெட் அவர் வந்து சார் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. நம்மளுடைய செயல்பாட்டு தலைவருடைய உரை முடிந்தது. நம்மளுடைய லதா மேடம் இப்ப வந்து நமக்கு நன்றி உரை வழங்குவாங்க. இந்த விழாவை சிறப்பிக்கும் விதமாக நம்மளுடைய மேடம் வந்து நன்றி உரை கொடுப்பாங்க. எல்லாருக்குமே நம்ம மேடமை தெரியும். ஸோ மேடம்க்கு ஒரு நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல். அனைவருக்கும் வணக்கம். இன்று கல்வி சக்தி மைய மாணவர்களுடன் இணைந்து மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாடிய இந்த இனிய தருணத்தில் முதலில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழாவின் அர்த்தத்தை அழகாக புரிந்து கொண்டு பாடல்கள், நடனம், அலங்காரம் மற்றும் ஒழுக்கத்துடன் கலந்து கொண்ட எங்கள் அன்பு மாணவர்களுக்கு என் பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் ஆதரவு அளித்து கல்வி சக்தி மைய நிர்வாகத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய விழாக்கள் நம் பண்பாட்டை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஒன்றிணைந்த உணர்வை வளர்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொங்கல் விழா அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை கொண்டு வரட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம், நன்றி, வணக்கம். ஸோ மாணவ கண்மணிகளே, நம்ம இந்த ப்ரோக்ராம் நன்றாக இனிமையாக நடைபெற்றது. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, வெரி குட். அண்டு இதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்ம வந்து நிறைய உங்களுடைய வகுப்பில் ஸ்கூலில் நடக்கக்கூடிய இதில் நீங்கள் கலந்துக்கோங்க. எல்லாத்துலேயும் பரிசு வாங்குறோமா அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் கலந்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஜாயின் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்றைக்குமே ஸ்டார்டிங் தான் நம்மளுக்கு பெரிய ஒரு தடைக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு தூக்கி கிளப்பிடலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. வெரி குட். அனைவருக்கும் வந்து மீண்டும் நான் வந்து வணக்கம், நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு சென்டரில் ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ண அத்தனை ஆசிரியர்கள், கோஆர்டினேட்டர் அவங்களுக்கும் நான் வந்து இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் அனுப்புங்க. நாங்கள் அனுப்பிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இதே உற்சாகத்தோட இருங்க. நம்மளுடைய வகுப்புலையும் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேளுங்க. நிறைய ஏன் சார் இது வந்துச்சு, ஏன் மேடம் இது வந்துச்சுன்னு நீங்க எங்களை கேளுங்க. உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. மாணவர்களுக்கு ஆசிரியர் பார்த்து மாணவன் கேட்கறதுக்கு உரிமை ஒண்ணுதான் இருக்கு. அது வந்து ஏன் இது வருது அப்படின்னு அந்த உரிமை தான் இருக்கு. அந்த உரிமையை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அண்ட் வித்யா மேம், மானசா மேம், ரொம்ப நன்றி இந்த ப்ரோக்ராமை வெற்றிகரமாக முடித்ததுக்கு. வித்யா மேம், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சந்தான பழனி சார். ஸோ நம்ம இந்த 1.5 மணி நேரமாக நம்மளுடைய விழா வந்து ரொம்ப அழகா ரொம்ப முடிஞ்சுது.
ஸோ இன்னைக்கு நம்ம ஒன்றாக மகிழ்ச்சியாக பாரம்பரியத்துடன் பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடினோம். இந்த மகிழ்ச்சி நமக்கு எப்போதும் தொடர வேண்டும். உங்கள் அனைவரின் வாழ்விலும் செல்வம் பொங்கட்டும், சுகம் பொங்கட்டும், அறிவு பொங்கட்டும், வெற்றி பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நம்ம எல்லாரும் ஆக்டிவா இனிமே ஹியர் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண. நீங்க வந்து நல்ல ஒரு கோஆபரேஷன் இன்னைக்கு கொடுத்தீங்க. இதே கோஆபரேஷனை நாங்க வந்து ரெகுலர் கிளாஸ்லயும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயம் தான், நீங்க எங்களை கொஸ்டின் பண்ணலாம். ஸோ எல்லாரும் கேளுங்க. இன்னொரு ஒரு முறை வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி நாங்க எல்லாருமே விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். முத்துலட்சுமி மேம், முக்குடல் மேம். ஓகே, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேம். நன்றி, வணக்கம்.